தேசத்தில் சுடத்தங்கத்தில் 1000 பார்வை வீசதோ பூமகள் பாசபந்தத்தில் எழும் கீதத்தில் சுகஸ்வரமோ மாங்கல்யா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் from ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர் மற்றும் திருவொற்றியூர். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. நான் உங்கள் லில்லி. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய காலடிப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலமான போட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எடுத்து பண்ணணுன்ட்டு நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல கூடியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வித்தியாசமான முறையில் களை கட்டி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் எல்லாம் நல்ல அழகாக அவங்க வாசல் தெளித்து அழகழகான கோலங்கள், அந்த கோலத்தின் மூலிமா ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலிமா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நமக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏரியாவே வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக அவங்களுடைய இந்த கோலம் விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு வீட்டில் 2-3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கோலத்தை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க.
கோலன்ற கலை வந்து நம்முடைய கலை, அதாவது தமிழர்களின் பாரம்பரியம். இது அழியக்கூடாது அப்படின்றது பொதுவாகவே எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒன்று. அதே தான் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் சென்னை சில்க்ஸ் சேர்ந்து நினைக்கிறாங்க. கோலம் என்றக்கூடிய தமிழர்களின் பாரம்பரியம், அடையாளம் அழியக்கூடாது, இதை காக்கணும் அப்படின்றத இவங்க ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இதை நாங்கள் தொடர்ந்து பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு பார்க்கலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான்க்கா. ஒன்றுமே இல்லை, நம்ம கலெக்ஷன்ஸு புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போனோன்னு வச்சுக்கங்களேன், அங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் புது ஆஃபர்ஸ் நிறையவே போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தாரா ப்ளஸ் அப்படின்ற ஆஃபர் போயிட்டுருக்குக்கா. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களாக்கா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற விவரம் தான் தெரியும். மேற்கொண்ட விவரங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள். பிரம்மாண்டம் இல்லைக்கா, மிக பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம இன்னும் மிக பிரம்மாண்டமாக ஆக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே இந்த காலடிப்பேட்டில் இந்த கோல போட்டியில் இறங்கியிருக்கோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் ஸ்வர்ணதாரா அப்படின்ற ஸ்கீம் இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற கோல்டுக்கு 18% சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைக்கா, நம்ம சிறு சேமிப்பு மூலிமா சிறுக சேமித்து கூட நம்மளோட கோல்டை நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ 1000 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எவ்வளோ விருப்பப்படுறோமோ அந்த ஸ்கீமை நம்ம இது பண்ணலாம். ஓகே, எனக்கு 18% டிஸ்கவுண்ட் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க பொருளாகவே கிஃப்டாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம விருப்பப்படுற பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணலாம். இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம நிறைய இது வந்து விருப்பப்படுற ஸ்கீமை விருப்பப்படுற இதில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைப்பா எனக்கு கிஃப்ட் வேண்டாம், நான் வந்து சேதாரத்தில் 18% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 18% டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம நகையாக கன்வே பண்ணிக்கலாம்க்கா. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இன்றைக்கி தங்கன்றது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணி ஆகிட்டுருக்கு. இப்பேற்பட்ட ஆஃபர்ஸ்லாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இணைந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கும் இது சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு நினைக்கலாம். தொடர்ந்து மக்கள் கோலத்தின் மூலமாக என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ கோலம் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி என்னென்ன கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் சென்னை சில்க்ஸ் இணைந்து வரும் பிரம்மாண்டமான கோல போட்டியை நாங்கள் வந்து இங்கே நடத்திட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அழகாக காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அவங்களுடைய திறமையை இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். காயத்ரி. உங்கள் பேர் என்ன? பவித்ரா. அம்மா நீங்கள் என்னம்மா? நீங்கள்? நளினி. நீங்கள்? அம்மா பேரும் மங்களம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில்ல. இந்த கோலம் போடுறது ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க, கோலம் போடுறது அழகுன்னு சொல்கிறாங்க, கோலன்றது நம்முடைய பாரம்பரியம் சொல்கிறாங்க. இந்த கோலத்தினால என்ன ஸ்பெஷல் இருக்குது? கோலத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன? காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது மூலிமா உடம்பு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கோலம் போடுறது நம்மளோட பாரம்பரியம், அது போட்டால் தான் வீட்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் போடுறோம். ஓகே, அது கண்டிப்பாக அது ஒரு குட் ஃபார் ஹெல்த், ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள்? அவங்க சொன்னது தான். அவங்க சொன்னதே நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்றேன். அப்புறம் நீங்கள்? கோலம் போட்டால் உடம்புக்கு நல்லது, எழுந்திரிச்சு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவன் வீட்டுக்கும் மங்களகரமாக இருக்கும். மங்களகரமாக இருக்கும். உண்மையிலே பாருங்கள், கோலம் போடுறது உடம்புக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரியவங்க பேசுறது எப்பவுமே வந்து ஒரு சிறப்பு தான். நீங்கள்? அவங்க சொன்னதே நானும் வந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு விஷயம் தான். கோலம் போடுறது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, வீட்டுக்கும் அழகாக இருக்கும், நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே திருவொற்றியூரில் காலடிப்பேட்டையில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்திருக்கிறது? தெரியுமா? பிரம்மாண்டமாக இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து போகிறோம் வரோம் அப்படின்ற தகவலெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்திருக்கீங்களா? என் தம்பி ஒய்ஃப்க்கு அங்கே தான் தாலி எடுத்தேன். அப்படிங்களா? தாலி எடுத்தீங்களா? எப்படி இருக்குது மாடல்ஸ் அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம்? எப்படி நல்லா இருக்குது, கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது, ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான நியூ மாடல்ஸ்லாம் இருக்கா? ஆமாம், நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்கு, அது நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் வந்திருக்கீங்களாப்பா? இல்லை, சாரி. உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் நாங்கள் பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா நீங்களும் வந்து
மருமகங்க வளையல் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு. வாங்க, காலடிப்பேட்டையிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகவே இது வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மக்கள் சேவையை மனசில் கருத்தில் வச்சு இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நமக்கு பிடிச்சமான டிசைன்ஸ், மாடல்ஸ், கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 18% சேதாரத்தோடு நமக்கு நகைகளை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தொடர்ந்து வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பற்றி நாங்கள் விரிவாக பேச காத்துட்ருக்கோம். இப்போ கோலம் போட்டவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோல போட்டியில் நாம் இங்கே இருக்கிறோம். கோலம் அழகழகாக போட்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாருங்கள் கோலத்தால் அசத்தி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. லலிதா. லலிதா, உங்கள் பேர்? பூஜா. தனலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி, தனலட்சுமி. பக்கத்தில் நீங்கள்? சாய் கீர்த்திகா. தீபா. ஜெயலட்சுமி. உங்க பேர் என்னமா? சாய்ரோஷ். ஆக்சுவலி அவர் ஏன் இந்த கோலத்துல வந்து ஏன் நிக்கிறாருன்ட்டு டவுட் இருக்கலாம். அவர் கலர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு கலர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அவரே தான். ஓகே, கோலம்ன்றது ஒரு ஒரு பாரம்பரியம், தமிழர்களின் அடையாளம் சொல்லுவாங்க. கோலம்ன்றது அழகுன்னு சொல்லுவாங்க. ஏன் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும், அதுவும் கலர் கோலங்கள், வண்ண கோலங்கள் போடணும்னு சொல்கிறாங்களே பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். மார்கழி மாதம் காலையில் எழுந்து கோலம் போட்டால் உன் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருப்போம். நாங்கள் தெய்வ கடாட்சம், தெய்வ கடாட்சம் வரும், உடம்புக்கு நல்லது. மார்கழி மாதம் அந்த ஒரு மாதம் தான் நம்ம கோலம் போடுறது. மற்ற நாள்லாம் ஒரு சின்ன கோலம் போட்டு போயிடுவோம். அது மார்கழி மாதம்ன்றதுனால நல்ல ஒரு தெய்வ அம்சம் இருக்கணுன்றதுக்காக காலையில் எழுந்து போட்டால் அது ஒரு மங்களகரமாக இருக்கும். மங்களகரமாக இருக்கும், வீட்டுக்கும் மங்களகரமாக இருக்கும். நீங்கள் பச்சரிசியில் கோலம் மாவு போட்டோம்னா எறும்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே டைமு நம்மளுக்கு வர்ற லக்ஷ்மியும் வந்து பரவாயில்ல, வாயில் ஜீவனங்களுக்கும் ஒரு உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும். நாம் உண்டு புசித்தால் போதாது, சிறு சிறு பூச்சிகளும் வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பச்சரிசி கோலமாவு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? கலர் கொடுத்தீங்களா? என்னென்ன கலர் கொடுத்தீங்க? கிரீன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குடா. தம்பி நீங்கள் வாங்க, உங்ககிட்ட பேசி ஆகணும். என்ன, எதனால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து? இல்லை, டிராயிங் தான் நான் ஃபஸ்ட்டு நல்லா வரைவேன். சரி, அதெல்லாம் போட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் வரையலாம் அப்படின்னு. நம்மளும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. ஏன்னா கோலன்றதுலாம் ஒன்லி பெண்கள் தான் செய்யணும், இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வேலை அப்படின்றதையும் தாண்டி பிள்ளைங்க வந்து இறங்கி செஞ்சுருக்காப்பிலையே கண்டிப்பாக நம்ம அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து காலடிப்பேட்டையில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 மாதமாக வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்களா? அங்கே மாடல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு வரைக்கும் வந்ததில்லை மேடம். வந்ததில்லை. நீங்கள் யாராவது வந்திருக்கீங்களா? விசிட் பண்ணலான்னு ஐடியா. விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாடல் பார்க்கணுன்னா கூட வரலாம். ஒரு கிளான்ஸ் பார்க்கணும், நம்ம வந்து எடுக்கிறோமோ இல்லையா, பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, நம்ம அடுத்து எடுக்கணும் போது இங்கே போய் பார்க்கலாம், நம்ம எடுக்கலாம், அப்படி ஒரு ஐடியா வரும் இல்லையா, அப்படி கூட நீங்கள் வந்து சும்மா பார்க்கறதுக்கு கூட நீங்கள் வரலாம். இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கண்டிப்பாக வருவோம். உங்களுக்காக தான் அருகாமையிலே வந்து உருவாக்கி இருக்கிறதே எதனால தான், மக்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் சிறுசேமிப்பு திட்டன்றது ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 18% நமக்கு சேதாரத்தோடு கொடுக்குறாங்க. நமக்கு பிடிச்ச மாடல்ஸ், டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான கோல போட்டியில் தாங்க இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலடிப்பேட் அப்படின்ற இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டு வாசலுமே அப்படியே அலங்கரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக செம்மையாக இருக்குது. கோலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிஸ்டர், உங்களோட பேர்? சித்ரா.
சித்ரா. உன்னோட பேர் குட்டி? தாரணி. தாரணி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th standard. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்க பேரு? செல்வி. செல்வி. உங்க பேரு? சௌந்தர்யா. உங்க பேரு? பாரதி. ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க போட்ட கோலத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்களா? இதான்ப்பா நான் போட்ட கோலம் அப்படின்னா என்ன பேர் சொல்லுங்க? தங்க மாளிகை. அதாவது நான் எங்களை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை வெல்கம் பண்ற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கீங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு தங்க ஜுவல்லர்ஸ்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கலர் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன கோலம் போட்டிருக்கீங்க குட்டி? மாடு புல்லு சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கீங்க. ஓ, மாட்டு பொங்கல் அப்படின்றதுனால மாடு புல் சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கீங்க. நீங்க கிளி கோலம் போட்டிருக்கீங்க. நீங்க மாடுக்காக போட்டிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகாவே இருக்கு. இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாசம் காலைல எந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்னு அப்பத்துலேருந்து இப்போ வரையும் சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மூலிகை காத்துங்க வரும், அது உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நோய் நொடி எதுவும் நமக்கு தாக்காது. காலையில் வர மூலிகை காத்துனால உடம்புக்கு ஒரு எனர்ஜி வரும். அதனால காலையில் எழுந்து போட்டோம்னா அது நல்லது, நமக்கு புத்துணர்ச்சி வரும். அதனால ஆமாம், காலை எந்திரிச்சு போட்டோன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும். சரி, எத்தனை மணிக்கு எழுந்துச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணீங்க இன்னைக்கு? 4:30 மணிக்கு. அதாவது மிட் நைட்ல எழுந்துச்சு ஸ்டார்ட் பண்ணி. அது எங்களுக்கு மிட் நைட்லையா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா கோலம் போட? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? எப்போ சொல்லி கொடுத்தாங்க? இப்போதான் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க? அம்மா முன்னாடியே சொல்லி கொடுத்துறாங்க. ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போட்ட எல்லா கோலமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னா எதனா இருக்கலாம்? இந்த கலெக்ஷன் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும்? பேங்கிள் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? போனது இல்லையா? உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிக்கும்? உங்களுக்கு கம்பல் பிடிக்குமா, ஜிமிக்கி பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? ஜிமிக்கி பிடிக்கும். உங்களுக்கு கம்மல் ஜிமிக்கி. கம்மல் ஜிமிக்கி. உங்களுக்கு கம்மல் பிடிக்கும். ஓகே, நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்க மாளிகையில் ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தாரா ப்ளஸ் அப்படின்ற ஸ்கீம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டுக்காக சிறு சேமிப்பு மூலிமா சேமித்து 18% சேதாரத்தில் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போய் விசிட் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்கீங்க. அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் சூப்பராக போட்டிருப்பீங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான கோல போட்டியில் தாங்க இருந்துட்டு இருக்கோம். இங்கேயும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இங்கே கோலம் போட்டிருக்கோங்க, நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆச்சரியப்படுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெரிய மனுஷங்க 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க கோலத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? உங்கள் பேருமா? மகேஸ்வரி. மகேஸ்வரி. உன்னோட பேர் குட்டி? உங்கள் பேர்? சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். உங்களோட பேர் குட்டி? சாதனா பிரியா. சாதனா பிரியா. எந்த ஸ்டாண்டர்ட் சாதனா பிரியா? 3th 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? யார் கோல போட சொல்லி கொடுத்தா? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப சூப்பரா போட்றீங்க. எவ்வளவு நேரம் போட்டீங்க? யார் ஹெல்ப் பண்ணா? அண்ணன் ஹெல்ப் பண்ணா? யார் ஹெல்ப் பண்ணா? அண்ணா. அண்ணன் ஹெல்ப் பண்ணா. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? கலர்ல நீங்க தான் போட்டீங்களா? சூப்பரா இருக்கு 2 பேரும். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் பெரிய கிளாப் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. கோலத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, உங்களோட நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? நான் 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் ஆச்சு. இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே பெண்கள் காலைல எழுந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? காடு சுகாதாரம்லாம் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து போட்டால் மன அழுத்தம் குறையும் பொம்பளைங்களுக்கு. அது ஒரு எல்லாரும் போடுறாங்களே, சரி நம்மளும் அழகாக போடுறோம், நம்ம வாசலும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணும் அப்படின்னு போடுறோம். சூப்பராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கோலத்துக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பீங்களாம்மா? நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க உங்கள் கோலத்துக்கு? ரங்கோலி கோலம் சொல்லலாமா? ரங்கோலி. ஒரு அழகான ஒரு ரங்கோலி போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க? மாடு கோலம் போட்டிருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களா? சீட்டு காட்டுறோம். சீட்டு காட்டுறீங்க. ஆமாம், நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் ஸ்வர்ண தாரா ப்ளஸ் அப்படின்ற தங்க நகை சிறுசேமிப்பு திட்டம் வந்து இருந்துட்டு இருக்குங்க. அதில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா 18% செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம தங்க நகை எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அழகான கோலத்துக்காக கிஃப்ட் கொடுக்க காத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கிஃப்ட் வாங்கிக்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் பெருசாக போடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.
திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் இந்த சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோலப்போட்டியில் இங்கே இருக்கும். இங்கே பாருங்களேன், அழகான ஒரு கோலம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி, இதை தான் பற்றி பேச போகிறேன். எந்த கான்செப்டில் இங்கே போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. கோகிலா, என்ன பண்ணுறீங்க கோகிலா? நான் வந்து ஆஃபீஸ். நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து இந்த வேலையை பார்க்குறீங்க? ஆமாம், நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்க. கோலன்றது ஒரு ஸ்பெஷல், கோலன்றது ஒரு அழகு. நிறைய சொல்கிறாங்க கோலத்தை பற்றி, உங்களுக்கு தெரிஞ்சது? என்னை பொறுத்தவரையும் கோலம்ன்றது ஒரு ஆர்ட். நம்ம பண்ணுறது தான் ஆர்டிஸ்ட். ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் போட்டிருக்க கோலத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஒரு கதை தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கதைனா, அது ஒரு கிருஷ்ண பரமாத்மா கதை. கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்போயுமே வந்து பார்ப்பாராம், மாட்டுக்கிட்ட வந்து எப்போயுமே வந்து கேட்பாராம். டெய்லி வந்து மாடு போயிட்டு கோயிலில் போய் அழுவுமா, என்னை வந்து அடிக்கிறாங்க உழவர்கள், என்னை வந்து துன்புறுத்துறாங்க, பாலுக்காக என்னை வந்து அடிக்கிறாங்க, அப்புறம் டெய்லி வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக என்னை அடித்து உழவு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டெய்லி அழுவும்போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு டைமே இல்லையா, ஆனால் ஒரு நாள் வந்து இறங்கி வந்து பார்த்தாராம். அந்த நாள் இறங்கி வந்து பார்க்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்க்கும்போது மாடுக்கு வந்து வெள்ளை பூசி சாயம் பூசி அழகாக வச்சுருந்தாங்களாம். ஏன் உன்னை அடிக்கிறாங்கன்னு போய் சொல்கிற அப்படி கேட்கும்போது, இன்றைக்கி என்னோட பர்த்டே மாட்டு பொங்கல், அதனால் என்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாட்டு பொங்கல்ன்றது நம்மளோட நாள், உழவர் திருநாள். அதனால் நம்ம தான் நம்மளை அதை கொண்டாடணுமே தவிர்த்து நம்மளே அதை வந்து விட்டுறக்கூடாது. ஒரு சிலர் அதை விட்டுறாங்க, அப்படி விடவும் கூடாது. எதுவுமே அழியிற மாதிரி வச்சுக்கக்கூடாது, அழியாமல் நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தமிழை போட்டுற மாதிரி இந்த மாட்டு பொங்கலும் நடக்குது. தமிழ் எந்த அளவுக்கு போற்றுவோமோ அதே போல் வந்து விவசாயிகளை போற்றணும், மாட்டு பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத கோகிலா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோகிலா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதன் மூலயமா ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வந்து இந்த தகவலை வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நைஸ் கோகிலா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்திருக்கு, பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அங்கே வந்திருக்கீங்களா? இல்லை, நான் இன்னும் வரல, எனக்கு இன்னும் நான் பார்க்கல. இதுக்கு மேலே வந்து பார்க்குற ஐடியா இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப தூரம்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர தேவையில்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்காக கிட்டவே வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். வாங்க, நல்ல கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ்லாம் இருக்கான். அதுவும் மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கான நியூ டிசைன்ஸ் மாடல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஹரிபரிலாம் இல்லை, சூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். அதனால் வந்து வாங்க, ஒன்ஸ் விசிட் பண்ண வாங்க. எல்லா நகைகளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. ஆக்சுவலி கோகிலா, இப்போ வந்து ஸ்வர்ணதாரா ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கொடுத்துட்டு இருக்காங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். ஸ்வர்ணதாரா ப்ளஸ்னால் என்ன, அதில் என்ன சலுகைகள் இருக்காது? ஸ்வர்ணதாரா ப்ளஸ்னால் நீங்கள் 15% வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் ஸ்வர்ணதாரா ப்ளஸ். மந்த்லி ஸ்கீம் போடலாம். நீங்கள் 2000 2 lakhs வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கிஃப்ட் இருக்குது. வாங்க வாங்க. ஸ்டாஃப் ரொம்ப டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்வர்ணதாரா ப்ளஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க, சேர்ந்தவங்க நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். இவங்களை சந்திச்சது நமக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் இந்த சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோலப்போட்டியில் இருக்கும். கோலம் போட்டிருக்காங்க அழகழகாக. அவங்க எல்லாத்தையும் பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தகுமாரி. சாந்தகுமாரி. நித்யா. நிவேதா. ஜனனி. தமிழ். பவித்ரா. காலையில் கோலம் போடுறது நல்லது, வண்ண கோலங்கள் போடுறது நல்லது, பிரம்மாண்டமான கோலங்கள் போடுறது நல்லதுன்ட்டு கோலத்தை பற்றி நிறைய சொல்கிறது உண்டு. என்ன காரணம்? பெரியவங்க இந்த விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. காலையில் வந்துட்டு மார்கழி மாதத்தில் வந்து நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து டபுளாக இருக்கும். அப்போ வந்து நம்மளோட நல்ல எனர்ஜி சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் லேடிஸ் வந்து கோலம் போடுறது பெஸ்ட்டு. ஜென்ஸ் வந்து அந்த டைமில் பிரச்சனை அதெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ காஸ்மெட்டிக் ரிசீவ் பண்ணுறது தான் மெயினான கான்செப்ட்டு. அப்படி இருக்க சொல்ல நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். உடம்பு குனிஞ்சு போட சொல்ல நம்மளோட உடம்பு ஸ்பைனல் கார்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும் சொல்ல நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து போட இப்போ பெயின் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். லேடிஸ்க்கு வந்து இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறது உடம்புக்கு டோட்டலி வந்து நல்லது. ஆமாம், கண்டிப்பாக. வெரி குட், வெரி குட், சூப்பர். சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க, என்ன கான்செப்டில் அதை? ஆக்சுவலாக வந்து இது சிறு சேமிப்பு முறை பற்றி இருக்குது. ஸோ இது எப்படி
எப்படின்னா இப்போது ஆக்சுவலாக இப்போ ஒரு விதை நம்ம போடுறோன்னா அது எப்படி முளைச்சி வருதோ அதே மாதிரி சிறு சேமிப்பு குழந்தையிலேருந்தே நம்ம போட போட அது ஒரு விருட்ச மரமாக வரும். ஸோ அது வந்துட்டு இப்போது ஒரு குழந்தை நெக்ஸ்ட்டு வளர வளர அது ஃப்யூச்சரில் வந்துட்டு அது ஒரு நம்பிக்கை உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிறு சேமிப்பு முறைன்றது ஒரு குருவி வச்சு பேஸ்டான்னு போட்டிருக்கேன். எப்படின்னா இப்போது ஒரு அம்மா குருவி வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு அந்த ஃபுட்டு ஊட்ட அது எங்கேருந்து தேடி சிறு சேமிப்பாக சேர்க்குதோ அந்தளவுக்கு அந்த குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வெல்த்னஸ் சேவ் பண்ணால் ஸோ நம்ம லைஃப்பும் ஒரு ஹெல்த்தியாக ஹாப்பி லைஃப்பாக மாறும். ஸோ திஸ் பேஸ்ட் சிறு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து அந்த சிறு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். நீங்களாம் என்ன கான்சன்ட்ரேட் கோலத்தோட ஸ்பெஷல் என்ன? மாட்டு பொங்கல்ங்கிறதுனால தான் நாங்கள் மாடும் அந்த இதுவும் போட்டிருக்கோம், பொங்கலும். அது வந்து உழவர்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்குது. அதனால தான் அந்த மாட்டு பொங்கலை மாடை வந்து வணங்குறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். மாடை வணங்கணும், அதுதான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். சூப்பர். உழவரை போற்றக்கூடிய ஒரு ஒரு திருவிழா நமக்கு. ஆக்சுவலி இவங்க வந்து சிறு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்களை இந்த சிறு சேமிப்புன்ற விஷயத்த கான்சன்ட்ரேஷனாக பண்ணி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க. என்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்ம கேட்கலாம். ஸ்வர்ணதாரா ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், மக்களுக்கு தெரியுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்வர்ணதாரா ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மந்த் ஸ்கீம்ஸ் வரும். 11 மந்த் ஸ்கீம் 12th மந்த் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 18 இருக்கும் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம கடையில் 80% இருக்கும், அப் டு 18 இருக்கும் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் காட்டுற மாதம் அமௌண்ட்டாக கோல்டாக கன்வே ஆகிட்டு வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ன்ற ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க, உங்களுக்கு அருகாமையில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரினா கூட வரலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் இந்த சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோலப்போட்டியில் இருக்கிறோம். கோலங்கள் அழகழகாக போட்டிருக்காங்க. கோலம் போட்டு எல்லார்ட்டையும் நம்ம பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமி. மகாலட்சுமி. நீங்கள்? வனிதா. வனிதாமா. நீங்கள்? ஜமுனாமா. ஜமுனாமா அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் கோலம் போடுறது நல்லது, வண்ண கோலங்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. கோலத்தோட ஸ்பெஷல் வந்து பெரியவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். காலையில் கோலம் போடுறதுன்றது ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது இன்னும் ஸ்பெஷல். அது என்ன ஸ்பெஷல்? அது வந்து அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம காலையில் எழுந்திரிச்சு போடுறதுனால நமக்கு மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஓகே ஓகே. உங்கள் கோலம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. என்ன என்ன நீங்கள் சொல்ல வரீங்க கோலத்தின் மூலமாக? உழவருங்கள் இன்னைக்கோட நாள், அதனால் நாங்கள் அந்த மாடு வரைஞ்சி ஆளை போட்டு வரைஞ்சிருக்கோங்க. ரொம்ப நன்றி. மாடை போற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கோலத்தின் இன்னையோட மாட்டு பொங்கல் இன்னைக்கு ரொம்ப திருநாளாக கொண்டாடுவோம். நல்லா கிராமத்துலலாம் நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சென்னையிலே இங்கே நம்ம பண்ணுறோம். இந்த வயசுலேயே வந்து நீங்கள் கோலம் போடணுன்றத கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி குறையாமல் போட்டிருக்கீங்க. நாங்கள் போடல, மருமக போட்டு. அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னை புகழவே புகழாது, எல்லா புகழும் என்னுடைய மருமகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்லி கொடுத்தது தானே அடுத்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுது இல்லையா? புதுசாக ஒன்றும் தெரிஞ்சு போகிறதில்ல. வீட்டில் இருக்கவங்க மூத்தவங்க சொல்லி கொடுக்கறது தான் அடுத்த ஜென்ரேஷன். அதனால் வந்து அம்மாவுக்கு ரொம்ப தன்னடக்கமாக இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி நகையோட சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்கு, நகையெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. நமக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கிட்டவே வந்திருக்கீங்களா? பிரம்மாண்டமாக உருவாகி இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா? கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? போயிருக்கோம், ஒரு தடவை போயிருக்கோம். சரி, வாங்க, தொடர்ந்து வாங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்காகவே தான். ஆமாம், பக்கத்திலே இருக்குது, ரொம்ப தொலைவு போக வேண்டியதில்லை, நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படிலாம் ரொம்ப தூரம் போய் சிரமப்பட வேணான்றதுக்காக தான் உங்களுக்காகவே வந்து ரொம்ப கிட்டவே உருவாக்கி இருக்கிறோம். அதனால் வந்து நீங்களாம் பயன்படுத்திக்கோங்க. ஸ்கீம்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்கிறவங்களே ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்டே பேசலாம் நம்ம. சார், இப்போ வந்து சேவிங்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. என்னென்ன சேவிங்ஸ் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கொடுக்குது? சொன்னதர ப்ளஸ் 80% வரைக்கும் செய்கூலி சாதம் இல்லாமல் எடுத்துக்கலாம். 11 மாதம் கட்டணும்.
அது கிராமா கொடுத்துருவாங்க. இப்போ 11 மாதம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிராண்டட் கிஃப்ட் வேறு தருவாங்க. அது ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா கலெக்ஷனும் இருக்கும். மேனேஜர் நம்மளோட இருக்கிறாங்க. வேற என்னென்ன இருக்குது? இப்போ ஸ்வர்ணதாரா ப்ளஸ் பற்றி சொன்னார். இது தவிர்த்து இன்னும் கூட ஸ்ரீகுமரன் தங்கமாளியோட ஸ்பெஷல் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வணக்கங்க. நம்ம கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசியான கடைங்க. மெயினாக தான் ஒன்று ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசியான கடைங்க. நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருப்பீங்க. அதாங்க பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். நமக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி ராசியான கடை ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்தீங்கனாலே வாங்குறதுக்கான உங்களுக்கு சூழ்நிலை அமையும். பிகாஸ் ராசியான கடை அப்படின்றது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில்ல. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்து. தேங்க்யூ தேங்க்யூ. திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் இந்த சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோலப்போட்டியில் நம்ம இருக்கிறோம். கோலப்போட்டை எல்லாத்தையும் பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? புஷ்பா. இங்கே அஷின். இங்கே கௌதம். சந்திரா. மைதிலி. மீனா. மீனாம்மா. நீங்கள் ஜோதிபிரியா. காலத்தில் என்ன காரணத்துக்காக கோலம் போட சொல்கிறாங்க? வண்ண கோலங்கள் போடணுன்றாங்க. பெரிய கோலங்கள் பிரம்மாண்டமாக போடுங்க. என்ன கான்செப்ட்? கோலம் வந்து வீட்டுக்கு ஒரு அழகு, வீட்டுக்கு ஒரு அழகு, மங்களகரம். மார்கழி ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால ஃபுல்லாக கிராண்டாக பெரிய முடிய போகுது. இது நம்ம பாரம்பரியமாக செய்கிறதுனால அதனால நம்ம வழக்கமாக செய்கிறது. விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம பாரம்பரியம். பாரம்பரியம் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பாரம்பரியத்தை கண்டிப்பாக விட மாட்டோம். பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. உழவர் திருநாள் அதுவுமா வாசலில் கோலம் போட்டு அவங்களையும் ஒரு மகிழ்ச்சி படுத்துகிறோம், என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்காக உண்மையிலே இதுதான் கோலத்தின் மூலயமா ஒரு தகவலை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். நல்லா இருக்கு. உங்கள் எல்லாருடைய கோலம் நல்லா இருக்கு. பாரம்பரியத்தை மாறாமல் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வரீங்க. ரொம்ப சந்தோஷம். நமக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நமக்காகவே திறக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களாம் வந்திருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கீங்களா? கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே எப்படி இருக்கு? மாடல்ஸ்லாம் ஓகே. மாடல்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரெண்டியாக இருக்குதா, இல்லை வந்து நம்ம இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரேஸ்லெட்ஸ்லாம் ஓரளவு ட்ரெண்டியாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் விசிட் பண்ணியிருக்கோம். ஒன் டைம் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம். பிரேஸ்லெட் கலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. நீங்களாம் வந்திருக்கீங்களா? பிரேஸ்லெட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டாங்களாம். ஓகே. சேவிங் ஸ்கீம் போட்டிருக்கோம். சேவிங் ஸ்கீம் போட்டிருக்காங்களா இவங்க? அப்போ அவங்ககிட்ட சேவிங் ஸ்கீம் பற்றி பேசலாம். என்ன சேவிங் ஸ்கீம்? 2000 மந்த்லி 2000 போட்டிருக்கோம். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம். வேஸ்டேஜ் எவ்வளோ இல்லாமல் வரைக்கும் கொடுக்குறாங்க. 80% 8 இருக்கா உங்களுக்கு? மாடல்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சேவிங்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தோம். ஆல்ரெடி நாங்கள் சேவிங்ஸில் தான் இருக்கோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க பார்க்கலாம். வணக்கம். என்ன மாதிரியான டிசைன்ஸ் மாடல்ஸ் இருக்குது? எப்படி வந்து சிறு சேமிப்புன்னா என்ன? அதில் என்ன பெனிஃபிட்? வணக்கங்க. குமரந்தங்கம்லேருந்து பேசுகிறோம். நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் எதிர்பார்க்குறோட பெட்டராகவும் இருக்குது. கடைக்கு வாங்க, பெஸ்ட்டாக கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்வர்ணதாரா ப்ளஸ்ன்ற ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 18% வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் 3% நீங்கள் பே பண்ணால் போதும். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டெய்லி கலெக்ஷன்ஸும் இருக்குது. நம்ம ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு கடையில் போய்ட்டு டெய்லி கலெக்ஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது, வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டாக வாங்கினவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில்ல. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.
ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான கோலம் போட்டியில் தாங்க இருந்துட்டு இருக்கோம். இங்கேயும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜான்சி. ஜான்சி. உங்கள் பேர்? மனிஷா. மனிஷா என்ன படிக்கிறீங்க? 9th standard. 9th standard. உங்களோட பேர்? எஸ் கீர்த்தனா 10th படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க. உங்களோட பேர்? ஜோஸ்பின். ஜோஸ்பின். பாப்பாவோட பேர்? பிரித்திக்ஷா. பிரித்திக்ஷா. உங்களோட நிர்மலா. நிர்மலா. உங்கள் பேர்? பி ஹேமலக்ஷ்மி. பி ஹேமலக்ஷ்மி. என்ன படிக்கிறீங்க? 8th. 8th. உங்களோட பேர்? கவிதா. கவிதா. உங்கள் பேர்? ஸ்ரீஜா. ஸ்ரீஜா. எல்லாருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கீங்க. இப்போ கோலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு தான் இல்லையா? குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாதம் காலைல எழுந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக மார்கழி மாதத்தில் காலைல எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க? சுறுசுறுப்பை உருவாக்குறதுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆகும். ஆமாம், கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே அப்படியே ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கடையை தேடி எங்களை வர வைக்கும். எங்கள் கடையை தேடி வர வைக்கும். ஆமாம், நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஜுவல்லர்ஸ் அதுக்காக நீங்கள் இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியான விஷயமும் கூட. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் என்னதுக்கா? என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? நகையில் உங்களுக்கு என்ன நகை ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு எல்லா நகையுமே தான் பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கடையில் நகை இருக்குது, நாங்களும் வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்குன்னு இல்லை, எல்லார் பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம நகை கடை இது இருக்குது. நம்ம சேர்த்து வைக்கிறோமா, ஒரு 500 ரூபா இருந்தாலும் சேர்க்கறதுக்கான வசதி இருக்குது. கடைசியில் எங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அந்த வசதி எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அந்த சிறு சேமிப்பு திட்டத்தை பற்றி சொல்ல தான் நம்ம கூட ஜானகி அக்கா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சொல்லுங்கக்கா, நம்ம கடையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எப்படிலாம் போயிட்டுருக்கு? சொர்ணதாரா ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குப்பா. 11 month ஸ்கீமு. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுதான் பெனிஃபிட்டிங். நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படிக்கா இருக்குது? கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ செயின் மேலான்னு ஒன்று போகுது ஆஃபர். செயின் மேலான ஒரு கலெக்ஷன் போயிட்டு இது போயிட்டு இருக்கு. இப்போ பொங்கலுக்கு ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. வர சொல்லுங்கள், கஸ்டமர் எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். செயின் மேலே அப்படின்னா என்ன, இதுவே எப்படி இருக்குது ஸ்கீம்ஸ்லாம்? 4% வரைக்கும் 4%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இப்போ புதுசாக ஸ்கீம் போயிட்டுருக்கான். பொங்கலுக்காக ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்வர்ண மஹால் அப்படின்ற நம்ம ஸ்வர்ண தாரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்குக்கா. அது நம்ம வேஸ்டேஜ் 18% டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் ஆஃபராக 4% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போய் கலெக்ஷன்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக போடுறீங்க எல்லாருமே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலமில் தாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே கோலம் போட்டிருக்காங்க. கோலத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது உழவர் திருநாள் அப்படின்றத வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க. கோலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களோட பேர்? ஜெயலக்ஷ்மி. ஜெயலக்ஷ்மி. ஜெயந்தி. ஜெயந்தி. உங்கள் பேர்? பிரதீபா. பிரதீபா. என்ன பண்ணுறீங்க? காலேஜ் செகண்ட் இயர். செகண்ட் இயர். ஓகே. லேகா. லேகா. உங்களோட பேர்? தேவதர்ஷினி. தேவதர்ஷினி. என்ன பண்ணுறீங்க? 7th standard. 7th standard. ஓகே. உங்களோட பேர்? பவித்ரா. பவித்ரா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th standard. 8th standard. ஓகே. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. பவித்ரா 10th standard படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக. எக்ஸாம்லாம் எப்படி நல்லா போயிட்டுருக்கா? ஓகே, ரொம்ப சூப்பராகவே இருக்குமா. இப்போ கோலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு தான் இல்லையா? உங்கள் கோலத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, என்ன ஸ்பெஷல் உங்கள் கோலத்தில்? விவசாயத்தை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். விவசாயத்தை பற்றி எப்படி போட்டிருக்கீங்க? சூப்பராக கலர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு?
1 ஹவருக்கு மேலே தான் ஆச்சு. பசங்க தான், இவங்க 2 பேர் தான். உழவர் திருநாள் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. சென்னை சில்கை மென்ஷன் பண்ணி அதை போட்டிருக்கோம் நாங்கள். சென்னை சில்க்ஸை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க. தங்க மாளிகை, குமரன் தங்க மாளிகை. ஆமாம், டைமண்ட், அதாவது இது எல்லாமே இருக்குது. ஆரம்பத்துலேருந்து கம்பல்லேருந்து. இப்போ என்னன்னா விவசாயத்தை விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. இந்த விவசாயம் பண்ணியும் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக விவசாயம் பண்ணி அவங்க நகைங்கள்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்றது. அதுவும் நம்ம குமரன் தங்க மாளிகையில் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க சிஸ்டர்? நாங்கள் காலையில் 6 o'clock எழுந்து உட்காந்து நிறைய போட்டிருக்கோம். 2 ஹவர்ஸே ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபுல்லாக போடவே. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மணி 8 ஆயிடுச்சுல, ஃபுல்லாக போடுறது 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் நம்ம குமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் என்ன இருக்கும்ல? என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? இப்போ வந்து வைரத்தில் மூக்குத்தி எல்லாம் வச்சுருக்குறாங்க. கம்மியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. செயின் மேலாகவும் இப்போ வந்திருக்கு நிறைய. கண்டிப்பாக வைரத்துலேருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம குமரன் தங்க மாளிகையில் இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம சார் சொல்ல காத்துட்ருக்காரு. வாங்க நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, என் பேர் ரமேஷுங்கம்மா. நான் ஒரு 16 வருஷமாக இங்கே இருக்கேன். வணக்கம், வாழ்வுகள் உண்டும்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஏற்பாடு செஞ்சு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய இது வந்துட்டு நம்ம இந்த மக்களாக வந்து பயணிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது நம்ம கடையில் வந்து இந்த பகுதி வாழும் மக்களுக்காகவே நம்ம ஸ்ரீகுமரன் வந்து வந்திருக்கோம். நம்ம என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ராசியான கடை ஒன்று, ரெண்டாவது ஒரு ரீசனபிளான ப்ரைஸு, ரெண்டாவது ஒரு சிரிச்ச முகத்தோடு வரக்கூடிய நம்ம பணியாளர்கள், சர்வீஸ் நல்லா கொடுப்போம் நாங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டில் வந்து ரொம்ப லைட் வெயிட்லலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. அதாவது ஆரத்துலேருந்து நெக்லஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டியோடு நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ் இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி டைமண்டில் வந்து ரொம்ப லோ கலெக்ஷன் இல்லை, ரொம்ப லோ வெயிட்டில் வந்துட்டு நல்ல பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்பெஷல் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த வேலை வந்து நல்ல விதமாக கஸ்டமரை பார்க்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். அதில் எங்களுடைய பங்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக நான் வந்திருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து பாருங்கள், பயன் இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ராசியான கடை. பொருள் ஒரு வாட்டி வாங்கினா சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்குறவங்களுடைய பணம் அதிகமாக சேருமே தவிர குறையாது. ஏன்னா தங்கம் வாங்குறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. அதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா. ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்வுகளும்மா. ரொம்ப ராசியான கடை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நம்மளோட இது வந்து ரொம்ப ராசியான கடை. நம்ம ஸ்வர்ணதாரா ப்ளஸ் அப்படின்னு ஸ்கீம் போயிட்டுருக்கல சார், அது என்னன்னு சொல்லுங்கள். ஸ்வர்ணதாரா ப்ளஸில் வந்து 18% வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் சார். டைமண்ட் கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் எங்ககிட்ட. ஆன்டி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட் வேர் பண்ணுற மாதிரி இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு முறை வந்து விசிட் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்க சார். கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை தி சென்னை சில்க்ஸ் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான கோலம் போட்டியில் தாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. வாங்க கோலம் போட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? கோமதி. உங்கள் பேர்? மகாலட்சுமி. உங்கள் பேருமா? ராணி. உங்கள் பேர்? இந்திராணி. உங்களோட பேர்? பேபி. உங்களோட பேர்? ஜென்சி. உங்களோட பேர்? ஹேம்லதா. மோனிஷா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்கள் பேர்? குமாராணி. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே இருக்குது. நீங்கள் போட்ட கோலம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போட்ட கோலத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்களா? என்ன பேர் சொல்லலாம்? பூக்கோலம் போட்டிருக்கீங்களா? மாட்டு பொங்கல், பசுவும் கண்ணு இருக்குது, பால் குடிச்சிருக்குது. மாட்டு பொங்கல் ரிலேட்டடாக போட்டிருக்கீங்க எல்லாருமே. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கோலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு தான் இல்லையா? குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாதம் காலைல கோலம் போடணுன்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லது. கோலம் போடுறது சாதாரணமாக நல்லது. அது இல்லாத நமக்கு தெருவில் லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதான் மெயினாக போடுறது. ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்கம்மா. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும்ல? இந்த கலெக்ஷன் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நாங்கள் இப்போ இந்த கம்பல் அங்கே தான் எடுத்தேன். கம்பல் தான் அங்கே தான் எடுப்பீங்க. உங்களுக்கு? ஓகேம்மா. உங்களுக்கு? ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் புது ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீமை நம்ம ஸ்டாஃப் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சிஸ்டர். நம்ம தங்க மாளிகையில் என்னென்ன ஸ்கீம் இருந்துருக்கு?
சொர்ணதாரா ப்ளஸ் இருக்குது. சொர்ணதாரா ப்ளஸ் இருக்குது. வேஸ்டேஜ் இல்லாமல் பொருள் எடுத்துக்கலாம். 18% சேதாரம் இல்லாமல் பொருள் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மந்த்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். பெனிஃபிட் நிறைய இருக்கும். இது ஆன்டிக்கு, நம்ம ஸ்ட்ரெட்டு, இந்த மாதிரி ஆன்டிக் மாடல் எல்லாமே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். சேவிங் நல்லா பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஸோ மச்.
நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்கும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போ திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன, எப்பேற்பட்ட பிரம்மாண்டங்களே இவங்க வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறாங்க, இதோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நம்மிடையே வந்து இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் இணைந்து இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நம்ம ஆக்சுவலாக திருவொற்றியூர் வர மாதிரி பிளானே இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து கலெக்ஷன் சென்டர் வந்துட்டு இங்கே வச்சுட்டு இருந்திருந்தோம் ஒரு 2 இயர்ஸாக. ஸோ கலெக்ஷன் சென்டரில் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருந்தது. நம்மளுடைய டி நகர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சார் நீங்கள் இங்கே எப்போ வரீங்கன்ட்டு. ஸோ ஐடியாவே கிடையாது 2 இயர்ஸ் பிஃபோரு. ஸோ இது மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்த உடனே மேனேஜ்மெண்ட் இவ்வளோ கஸ்டமர் பேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 5 டே வந்துட்டு ஷார்ட் ஸ்பேனில் டிசைட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணதான் கடை. ஸோ இந்த ஏரியாவுக்கு என்ன நீடு இருக்குன்றதை அந்த 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸில் நம்ம வந்து சர்வே எடுத்து அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இந்த ஏரியாவுக்கு நீடு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் என்னவோ அந்த நீடட் ப்ராடக்ட்டை நம்ம இங்கே வந்து வச்சுட்டு கஸ்டமரை வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமருடைய நீட்ஸையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கடையில் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. கோல்டில் நீங்கள் வந்துட்டு என்னென்ன இப்போ வேணுமோ உங்களுக்கு எல்லா தேவையான பொருட்களும் இருக்குது. இப்போ நெக்லஸ்ன்னு எடுத்திங்கன்னா நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆன்டிக்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஹாரம்னா ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருக்கும், பேங்கிள்னா பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கும். டைமண்ட்லேயும் சேம் இதே நான் சொன்ன கோல்டில் சொன்ன டைமண்டில் வந்துட்டு பேங்கிள், இயரிங்கு, ஸ்டட்ஸு, நெக்லஸ்ஸு, ஹாரம் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சில்வரில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, கல்யாணத்துக்கு என்ன தேவையான ப்ராடக்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு டூர் மாதிரி போவோம் வாங்க. இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸு. சோக்கர்ஸ் இருக்குது, நெக்லஸ் வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்கான நெக்லஸ் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி ஐடி பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸ் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் ஒர்க்கில் இருக்கிற நெக்லஸஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ இது பேங்கிளில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பார்வைக்கு ஒரு சில கஸ்டமருக்கு பார்வையாக இல்லாத மாதிரி இருக்கணும், ஆனால் வெயிட் இருக்கணும்னா இந்த மாதிரி கேஸ்டிங்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அது நல்ல உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டும் இருக்கும், பார்வையும் தெரியாத மாதிரியே இருக்கும். சேஃப்டி ஸ்பெக்காக கஸ்டமர் வேர் பண்ணுறது. பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், ட்ரெடிஷ்னலும் இருக்குது, உங்களுக்கு மாடர்னைஸ்டும் இருக்குது டிசைன்ஸு. லேட்டஸ்ட்டான ட்ரெண்டில் என்னென்ன இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸ்லையும் வச்சுருக்கோம். பேங்கிள்லேயும் இருக்கும், ஹாரத்துலேயும் இருக்கும், நெக்லஸ்ஸு அதே மாதிரி செட்டும் உங்களுக்கு இருக்குது. நெக்லஸ் ஹாரம் செட்ஸும் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கோம். டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க. டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து டைமண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் இனிஷியலில் வந்து கொண்டு வரணுமான்னு திங்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொபன்சிட்டி மார்க்கெட்டுக்கு கிடையாது. பட் ஸ்டில் இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் லிமிட்டட் எடிஷன்ஸ் வச்சுருக்கோம். நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, கஸ்டமர்கிட்ட இருந்து வந்துட்டு எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. இதையும் மீறி கஸ்டமருக்கு தேவைன்னா எங்களுடைய டி நகர் ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்துட்டு எங்களுக்கு பேக்கில் ஸ்டாக் இருக்குது. அதை எடுத்து நாங்கள் கஸ்டமருக்கு வீடியோ இது மூலமாக காமிச்சிட்டு பார்க்கலாம், தாராளமாக பாருங்கள். இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. டைமண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸில் வந்து 2 செட்டிங் வரும், ஓப்பன் செட்டிங், க்ளோஸ் செட்டிங்னு வரும். இது வந்து க்ளோஸ் செட்டிங்கில் வரும். ஓப்பன் செட்டிங்கும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் செட்டிங்கான ஓப்பன் செட்டிங் எடுங்க. இது வந்து 2 in 1ன்னு சொல்லுவாங்க. கண்ணு இது ஓப்பன் பண்ணி காட்டுமா? நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பெண்டண்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராடாகவும் பெண்டனை வந்துட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிவிட்டு. வெயிட்டும் லெஸ் வெயிட்டாக இருக்கும். சரி, நம்ம முக்கால்வாசி டைமண்டில் வந்து கேட்டர் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஹெவி ப்ராடக்ட்ஸும் இருக்குது நம்மளுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் டி நகரில்.
வேளச்சேரியில் குரோம்பேட்லேயும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பட் இங்கே வந்துட்டு லைட் வெயிட் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அதனால் லைட் வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நிறைய டிஸ்பிளேஸ் இங்கே வச்சுருக்கோம். இந்த ஏரியாவுக்கு என்ன தேவையோ அது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம். சப்போஸ் கஸ்டமருக்கு ஏதாவது இதை விட நீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கஸ்டமருக்கு காமிச்சிட்டு அந்த ஸ்டாக்கை நம்மளுடைய வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. செயின்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, பார்க்கலாம். பிரேஸ்லெட்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது இங்கே. ஷார்ட் செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஷார்ட் செயின், லாங் செயின்னு இருக்குது. உங்களுக்கு இந்த லாங் செயின்ஸ் வந்துட்டு இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட் செயின்ஸ் இங்கே டிஸ்பிளே இருக்குது, லாங் செயின்ஸ் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் காப்பு போடுவாங்க. அந்த காப்புடைய வெரைட்டிஸும் இங்கே வந்து நிறைய நம்ம வச்சுருக்கோம். ஸோ லேடிஸ்க்கு கொலுசு வந்துட்டு இங்கே வந்து கோல்டு கொலுசு வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் மூவ் ஆகுது. கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளேல நம்ம வச்சுருக்கோம். தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லா ரகம் தாலியும் நம்மக்கிட்ட இருக்கும். கிறிஸ்டியன் தாலி, இந்து தாலி, முஸ்லீம் தாலி எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஈவன் சப்போஸ் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு நீடி அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம டைமண்ட் கலெக்ஷன்ஸு, ஆரம் நெக்லஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்த்தோம் சார். இப்போ நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குல்ல? என்னென்ன கலெக்ஷன் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது? நமக்கு இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் இருக்குது. அது பேர் வந்து டைனி ஸ்டார்ன்ற கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். நல்ல ஆஃப் டேக் இருக்குங்க, நல்ல சேல்ஸ் இருக்குது. குழந்தைங்களுடைய ப்ராடக்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க. டிஸ்பிளேஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கோம். டைனி ஸ்டாருக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கவுண்டர், எக்ஸாக்டாக அது செப்பரேட் கவுண்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஸ்டெட் இருக்குது, ஸ்டோன் ஸ்டெட் இருக்குது. நம்ம ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணி வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இங்கே டிஸ்பிளேல நீங்கள் வந்து பார்க்கலாம். எக்ஸாக்டாக ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒன்று ஃபிங்கரிங் இல்லை ஸ்டட்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம கடன் இல்லை, நகை கடன் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே எப்போவுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் வந்து ஃபிங்கரிங்கும் ஸ்டட்ஸும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து ஜென்ஸ் ரிங்கு, ஜென்ஸுக்கும் தனியாக ஆமாம் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கோம். ஜென்ஸுக்கு தனி செக்ஷன் இருக்குது, லேடிஸ்க்கு தனி செக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதே தான் முன்னாடி உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான். சப்போஸ் கஸ்டமருடைய சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா சேம் ஆர்டராக மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம். சில்வர் இருக்குங்க. சில்வரில் நம்மக்கிட்ட வந்து ஜுவல்லரி செக்மெண்ட்டும் இருக்குது, சில்வர் ஆர்டிகல்ஸும் இருக்குது. சில்வர் ஜுவல்லரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிஸ்பிளே இருக்குது. சில்வர் ஜுவல்லரியில் வந்து கோல்ட் பிளேட்டடும் இருக்குது, பிளெயின் சில்வர்லேயும் வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம். பிளெயின் ஐட்டம்ஸும் இருக்குது ஜுவல்லரியில், ஸ்டோன் வச்ச ஐட்டம்ஸும் இருக்குது. டிஸ்பிளே இங்கே இருக்குது சில்வர் ஐட்டம்ஸ். தேங்க்யூங்க. சில்வரில் ஆமாம் நம்ம வந்துட்டு இப்போ கல்யாணத்துக்கு தேவையான பொருள், சீர்வரிசை செட்டு, நலங்கு செட்டு தேவைன்னா நம்மக்கிட்ட எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்கே நமக்கு வந்து காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு தேவைன்னா அது வச்சுருக்கோம். கிளாஸு, பிளேட்டு, டம்ளரு எல்லாமே நமக்கு வேணும்னா எல்லாமே கொலுசும் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கோம். கொலுசு வந்துட்டு ஜென்ரல் கொலுசு வேர் பண்ணாத இந்தியன்ஸே வந்து நீங்கள் வந்து பார்க்குறது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. கொலுசு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. கொலுசு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு மேலே வைக்க சொல்கிறாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே கொலுசு கலெக்ஷன் தான் அந்த சைடு. எல்லாமே சார் எல்லாமே கொலுசை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்கும் இருக்குது, உங்களுக்கு ட்ரெடிஷ்னலும் இருக்குது. ட்ரெண்டிங்கும் வச்சுருக்கோம், ட்ரெடிஷ்னலும் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் இதிலேருந்து கல்ச்சரை பிரேக் பண்ணாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் திருவொற்றியூரில் வந்து ட்ரெடிஷன் பிரேக் பண்ணாமல் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ரெண்டுமே ப்ரைமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்வர்ண தாரா ப்ளஸ் கலெக்ஷன்ஸை போய் சதீஷ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சதீஷ் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஸ்வர்ண தாரா ப்ளஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க, ஸ்கீம் போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அது என்ன? அது வந்து சிட் ஸ்கீம்ங்க, சேவிங் ஸ்கீம், கோல்டு சேவிங் ஸ்கீம்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ், இது வந்து சேவிங் ஸ்கீமோட நேம் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஜுவல்லரிக்கு வந்து அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 18% வரைக்கும் ஃப்ரீ தான். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு gift ஐட்டம் ஒன்று கொடுப்போங்க. இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது பிராண்டட் கிஃப்ட்ஸ் கொடுப்போம். கிஃப்டோடவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பும் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலைங்க. நம்ம வந்து நல்ல ஒரு gift கொடுத்து அப் டு 18%, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க, 1 கிராம் அப்ராக்சிமேட்டாக அது அக்குமுலேட் ஆகுதுன்னு வச்சுங்க. 11 மந்த்துக்கு 11 கிராம். இந்த 11 கிராமுக்கு அப் டு 18% வரைக்கும் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டடான ஸ்கீமு. இந்த திருவொற்றியூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2 இயர்ஸாக நாங்கள் வந்து ஸ்கீம் தான் இங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் திருவொற்றியூரில். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானனால தான் இங்கே வந்து கடையே வந்த ரீசனே அதுதான். இது வந்து ஆல்ரெடி எங்கள் ஏஜிஎம் சார் சொல்லியிருப்பாருங்க. அந்த கலெக்ஷன் சென்டர் வச்சுருக்கும் பொழுது அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆனதுனால தான் இங்கே வந்து ஜுவல்லரியே வந்திருக்கு. ஆமாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்வர்ண தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. ஆமாங்க. இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து டெய்லியே கட்டிக்கலாம். டெய்லி 100 ருபீஸ் மாதிரியே கட்டிக்கலாம். 330 டேஸ் வந்து நம்ம கட்டணுங்க. எவ்ரி 30 டேஸ் ஒன்ஸ் வந்து அவங்க கட்டின அமௌண்ட்டுக்கு கோல்டு வெயிட்டாகவே அக்குமுலேட் ஆகிடும். ஆமாம். எண்ட் ஆஃப் த 11th மந்த் எவ்வளோ அக்குமுலேட் பண்ணியிருக்காங்களோ சேம் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு gift வந்து அவங்க 11th மந்த் மெச்சூர்ட் ஆகும்போது வந்து gift வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து ரீட்டைலர்ஸ், அதாவது கடைக்காரங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து டைரெக்டாக பணம் கொடுத்து வாங்கணுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க கடைக்காரங்களுக்கு டெய்லி கட்டும்பொழுது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ இதுவும் இங்கே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. எல்லா கடைக்காரங்களும் இங்கே போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து போடணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம திருவொற்றியூர் ஷாப்பை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே கூட நீங்கள் டெய்லி போடுறதுக்கு கூட அவங்களே இது பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு டீம் இது, ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய கடைக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுவும் நீங்கள் சொன்ன ஸ்கீம்லாம் வந்து பெரிய விஷயம். நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு gift தராங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் எல்லாருக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லி நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். ஹாப்பி பொங்கல் சார். தேவதை தேகதேசத்தில் சுடர் தங்கத்தில் 1000 பார்வை வீசதோ, பூமகள் பாசபந்தத்தில் எழும் கீதத்தில் சுகஸ்வரமோ. மாங்கல்யா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட், திருவள்ளூர் மற்றும் திருவொற்றியூர்.